இப்ப தமிழ்நாட்டு பிரச்சனைகள் குறித்து இவர் பேசுறதுக்கு மேடை ஏறினாராம். ஆனா தேசிய நெடுஞ்சாலை போடுவது பத்தி சொன்னீங்களே, 50 வருஷமா போடலையே. உலகத்திலேயே தேசிய நெடுஞ்சாலை போடுவதற்கு தமிழ்நாடு அரசு கிட்ட தான் வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஒரு பெரிய அரிய வாய்ப்பை நான் இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறேன். தேசிய நெடுஞ்சாலை போடுவது குறித்து சொன்னீர்களே, செய்தீர்களான்னு திமுகவை பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றாரு. அவரே தான் சொல்லிக்கிறாரு அரசியல் கட்சி தலைவர்னு. நான் சொல்லல. என்னை ஒரு அரசியல் கட்சி தலைவரா விட்டுருங்க. நான் 2014 என்ன வருஷம் சொன்னாரு? 2011 என்ன பேசினாரு? அந்த அவர் பேசின கிளிப்பிங் வாய்ப்பு இருந்தா மின்னம்பலத்துல நண்பர்களுக்கு ஒளிபரப்புங்க. காவலன் குத்துப்பாட்டு இல்லேன்னு வருத்தப்பட்டீங்க, கேள்விப்பட்டேன். வேலாயுதத்துல 1க்கு 2 குத்துப்பாட்டு வச்சிருக்கிறேன். இது 2011 பிப்ரவரி 22 நாகப்பட்டினம் பொதுக்கூட்டத்தில் விஜய் உதிர்த்த அமிர்த முத்து. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். இது அதே 2011 பிப்ரவரி 22 நாகப்பட்டினம் மேடையில் பொதுக்கூட்டத்தில் தலைவர் விஜய் அவர்கள் பேசிய அடுத்த வரி. உலக வரைபடத்தில் இலங்கைன்னு ஒரு இடமே இல்லாமல் போகும். இதெல்லாம் சீமான் பேசினாலே சிரிப்பா இருக்கு. இத விஜய் 14 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைய சீமானா பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இத மேடை போட்டு பேசிட்டு நான் அப்பயே அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்றது எவ்வளவு நகைப்புக்குரியதா இருக்குன்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. இவர் பேசின இந்த பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு 2014 நான் அரசியலுக்கு வந்துட்டேன். இன்னொன்னு என்ன சொல்றாரு? அறிக்கை எழுதிட்டு பேர் என்ன, கடிதம் எழுதிட்டு அதை அப்படியே கப்பு சிப்புன்னு விடுறதுக்கு கபட நாடகதாரிங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்? 2011 பிப்ரவரி 22 ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக மேடை போட்டு நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு சொன்னதை வைத்து மட்டும் வச்சுட்டு அதற்கு அடுத்து சைலண்ட் மோடுல போய் கப்பு சிப்புன்னு இருந்தது யாரு? கிட்டத்தட்ட 14 வருஷமா, இன்னைக்கு தானே வர்றீங்க, 14 வருஷமா கப்பு சிப்புன்னு இருந்தது யாரு? நீங்களா? அறிக்கை எழுதி கடிதம் எழுதி ஒவ்வொரு முறையும் அந்த ஈழ போராட்டத்திற்காக அதிகாரத்தை இழந்து ஆட்சியை இழந்து ஈழ விரோதிகள்னு பட்டத்தையும் சுமந்து கொண்டு திரியக்கூடிய அந்த கட்சியா?